இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் அரங்கில் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் என்கின்ற இரட்டை நிலைப்பாடை எடுத்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு நடத்தப் போவதாக அறிவித்தார். ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்று கேட்டார். கேட்டதற்கு பிறகு அந்த பதிவை அவரே அளித்தார். கூட்டணியிலே இருக்கின்ற ஒருவரை துணை முதலமைச்சராக ஆந்திராவிலே உயர்த்துகின்ற பொழுது, துணை முதலமைச்சராக நியமனம் செய்கின்ற பொழுது, தமிழ்நாட்டிலே கூட்டணி கட்சியை சார்ந்த திருமாவளவன் ஏன் துணை முதலமைச்சராக கூடாது என்று அவர் கட்சியை சார்ந்தவரை வைத்தே பேச வைத்தார் திருமாவளவன். அந்த பேச்சுக்கும் அவர் கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரை விட்டே மறுப்பு சொல்ல வைத்தார். இப்படி அரசியல் தகுதி திட்டங்களை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார் திருமாவளவன் அவர்கள். ஏன் இதை செய்கிறார்? நாம் முதலிலேயே குறிப்பிட்டதை போல பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன். கிட்டத்தட்ட அரசியலில் இப்பொழுது அவர் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார். 2026 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி பேரத்தை நடத்துவதற்காக இப்பொழுதே அவர் இரட்டை வடம் போட்டுக் கொண்டிருக்கிறார். திமுகவோடு கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதிமுக கூட்டணியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இருவரையும் சம தூரத்தில் வைத்து இவர் அரசியல் சதுரங்கத்தில் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். ஒன்று திமுக கூட்டணியில் இருக்க வேண்டும், அல்லது அதிமுக கூட்டணியில் இருக்க வேண்டும், அல்லது வேறு கூட்டணியில் இருக்க வேண்டும், அல்லது தனித்து கூட போட்டியிடலாம். அது அவர்கள் எடுக்கின்ற நிலைப்பாடு. ஆனால் அரசியலில் பேரம் பேச வேண்டும், சீட்டுக்கு பேரம் பேச வேண்டும், வேறு எதற்காவது பேரம் பேச வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார் திருமாவளவன். திருமாவளவன் கைதேர்ந்த சுயநல அரசியல்வாதியாக உருவெடுத்து விட்டார். கடந்த 2-3 வருடங்களாக தொடர்ந்து திருமாவளவனை பற்றி ஒரு போலியான பிம்பத்தை ஊடகங்களிலே கட்டமைத்தார்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள். திருமாவளவனை மிகப்பெரிய ஜாதி ஒழிப்பு போராளி, அம்பேத்கரியம் பேசுபவர், பெரியாரியம் பேசுபவர், சமத்துவம் பேசுபவர், சமூக நீதிக்காக போராடுபவர் என்றெல்லாம் இல்லாத ஒன்றை சொல்லி திருமாவளவனை ஒரு மிகப்பெரிய தலைவராக கட்டமைத்தார்கள். அந்த கட்டமைப்பை இவர்கள் திறம்பட நடத்தினார்கள். ஆனால் மக்கள் நம்பவில்லை என்பது அது வேறு விஷயம். திருமாவளவன் ஒரு மிகச்சிறந்த தலைவராக காட்டுவதற்கு ஊடகங்களிலே பலர் பேசிக்கொண்டே இருந்தார்கள், தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். அதாவது கோயாபல்ஸ் கோட்பாடை கடைபிடித்தார்கள். ஒரு பொய்யை 10 முறை சொல், 10 முறை சொன்ன பொய்யை 100 முறை சொல், 100 முறை சொன்ன பொய்யை 1000 முறை சொல், அது உண்மையாகிவிடும் என்று சொன்ன ஹிட்லருடைய மந்திரி சபையிலே செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருந்த கோயாபல் சொன்ன அந்த கோட்பாட்டை கடந்த 2-3 வருடங்களாக திருமாவளவன் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லிக்கொண்டே திருமாவளவனை ஒரு பெரிய தலைவரை போல காட்டிக் கொண்டிருந்தார்கள். திமுகவுடன் கூட்டணி வைத்து 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் வென்றுவிட்டார். அதை பெரிய இமாலய வெற்றி என்றும் இமாலய சாதனை என்றும், அமெரிக்க அதிபர் தேர்தலில் பராக் ஒபாமா வென்றதுக்கு நிகரான வெற்றி என்றெல்லாம் திருமாவளவனை பற்றி கதையாக அளந்து கொண்டிருந்தார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரர்கள். அதற்கு முத்தாக்கி வைப்பது போல திடீரென்று அக்டோபர் 2ஆம் தேதி மது ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சியில் என்று சொன்னார். மது ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சியிலே அந்த விசச்சாராய மரணம் ஏற்பட்ட அடுத்த நாளில் அல்லது அடுத்த வாரத்தில் அதை நடத்தியிருந்தால் பரவாயில்லை. ஆனால் மதுவை பற்றி இதுவரை பேசாமல், போதைப் பொருளுக்கு எதிராக போராடாமல், இதற்கு முன்பு பாராளுமன்றத்திலே போய் இந்தியாவெங்கும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவர்கள் முதலில் தமிழ்நாட்டிலே போய் மதுவை ஒழியுங்கள், மதுவை ஒழிக்கின்ற அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது, போய் உங்கள் கூட்டணி கட்சியிடம் கேளுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு பெட்டி பாம்பாக அடங்கிவிட்டு இப்பொழுது இந்தியாவெங்கும் மதுவை ஒழிப்பதற்கு மாநாடு நடத்துகிறார். இவர் என்ன அகில இந்திய கட்சியா? இவர் என்ன ராம்விலாஸ் பஸ்வானை போன்ற ஒரு தலைவரா, அல்லது கன்சிராமை போன்ற ஒரு தலைவரா? தலித் சமூகத்தின் மாபெரும் தலைவராக இருந்தார்கள் அவர்கள் கூட அகில இந்திய அளவில் அரசியலை நடத்த முடியவில்லை. ஆனால் இவர் ஏதோ மிகப்பெரிய ஒரு அகில இந்திய தலைவரை போல காட்டிக் கொள்வதற்காக மத்திய அரசு உடனடியாக மதுவிலக்கை இந்தியாவெங்கும் அமுல்படுத்த வேண்டும். அவர்கள் கையிலேயே இல்லாத அதிகாரத்தை ஒரு சட்டம் படித்த திருமாவளவன் மத்திய அரசு அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த வேண்டும் திமுக சொல்கிறது. திருமாவளவன் சொல்கிறார் அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? மாநில அரசிடம் இருக்கிறது. ஆகவே இப்படி மக்கள் மத்தியிலே நாடகமாடுகின்ற வேலையை ஸ்டாலினும் செய்கிறார், திருமாவளவனும் செய்கிறார், திமுகவும் செய்கிறது, அதிமுகவும் செய்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் செய்கிறது. அடுத்து வருகின்ற 2026ஆம் ஆண்டு தேர்தலில் சீட்டுக்காகவும் இன்னும் சில சமாச்சாரங்களுக்காகவும்
திருமாவளவன் பேரம் பேச ஆரம்பித்து விட்டார். அதன் விளைவுதான் மது ஒழிப்பு மாநாடு. அதன் விளைவுதான் ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்று கேட்பது. அதன் விளைவுதான் ஏன் திருமாவளவன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது என்று கேள்வி கேட்பதாக நாடகம் ஆடுவது. இவையெல்லாம் சீட்டுக்காக திருமாவளவன் நடத்துகின்ற பேரம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.